ஹாய். ஹாய். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னோட ஒய்ஃபை நான் கூட்டிகிட்டு வரேன், ஹேர் கட் பண்ண கூப்பிட்டு வரேன். அந்த டைமில் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இவங்களுக்கு என்ன மாதிரி ஹேர் கட் பண்ணால் செட் ஆகும், அவங்க ஃபேஸ்க்கு சூட் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது நீங்கள் எதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, இந்த கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? கிளைண்ட் ஹார்ட் ஷேப் வச்சு தான் நான் சொல்லுவேன். இது இந்த ஹார்ட் ஷேப்பா? எஸ். என் ஒய்ஃபோட ஹார்ட் ஷேப் எனக்கு தாங்க தெரியும், உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நான் அவங்க கூட பேசும்போது, ஆக்சுவலாக ஒரு கிளைண்டோட பேசும்போது அவங்க ஹார்ட் ஷேப் நான் புரிஞ்சுப்பேன். அவங்க ஹார்ட்ல வந்து அவங்க என்ன ஹோல் வச்சிருக்காங்க, ஹேர் ஹோல்ஸ் பற்றி என்ன டிபெண்ட் பண்ணி வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன நீட் அதை வந்து பேசும்போது நான் தெரிஞ்சுப்பேன். இதுதான் அவங்களோட ஹார்ட் ஷேப். அதுவா? நான் நினைச்சிட்டேன் என் ஒய்ஃப் ஹார்ட்ல நீங்க பாப்பீங்கன்னு சொல்லிட்டு. என் ஒய்ஃபோட ஹார்ட்ல நான் மட்டும் தான் இருக்கேன். அதாவது கிளைண்டோட நம்ம கன்சிடரேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தேவை பெஸ்ட் வந்து அவங்க ஒரு ஐடியாவோட வந்திருப்பாங்க. கண்டிப்பா இப்படிதான் எனக்கு ஹேர் கட் வேணும் அப்படின்னு ஒரு விருப்பத்தோட வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட பேசும்போது அவங்களுக்கு என்ன வேணும் அதை நான் தெரிஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஹேர் கட் செட் ஆகுமா, அதாவது அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு ரெகுலர் யூஸுக்கு இந்த ஹேர் கட் செட் ஆகுமா, மற்றது வந்து அவங்க ப்ரொஃபஷனல், அவங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேஸ் ஷேப். அதான் ஃபேஸ் ஷேப் மட்டும் நாம பார்க்க முடியாது. ஹேர் டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, ஹேர் டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, அவங்களுக்கு எந்த லென்த் வேணும், எந்த லெவலில் கட் பண்ணணும், ஸோ அதை டிசைட் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அவங்க லைஃப் ஸ்டைல் தான், அவங்க என்ன விரும்புறாங்கன்னு தான் பெஸ்ட். அப்புறம் அவங்க விருப்பத்தை சொல்லும் போது அவங்களுக்கு இது சூட் ஆகுமான்றது வந்து நாம் டிசைட் பண்ண முடியும். இப்போ ஃபீமேல் கிளைண்ட்ஸ் வந்து எத்தனை மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து அவங்க ஹேர் கட் பண்ணலாம்? இப்போ மென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமானாலே ஹேர் கட் பண்ணுறோம். இப்போ ஃபீமேலுக்கு அப்படி கிடையாது, எப்பவுமே லென்த் ஹேர் தான் இருக்கும். அவங்க வந்து எத்தனை மந்த்ஸ் ஒரு வாட்டி அவங்க ஹேர் கட் பண்ணலாம்? ரெகுலரா வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்டைல் வச்சுக்கிட்டு அதை வந்து ரெகுலரா மெயின்டைன் பண்றவங்க வந்து 5 to 6 months ஒன்ஸ் கட் பண்ணிக்கலாம், லைட்டா ரிம் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மந்த் ஒரு ஹேர் கட் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் கூட வந்து ஒரு ஹேர் கட் வந்து அவங்க பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஹேர் நல்லா இருந்து ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும்னா 2 months 3 months ஒன்ஸ் கூட பண்ணிக்கலாம். அது தப்பே இல்லை, அது அவங்க விருப்பம் தான். ஓகே, எல்லாரோட அவங்களோட ஓன் விஷ் தான். வேணும்னா கட் பண்ணிக்கலாம், 3 months 1 2 months 1 கூட. ஏன்னா ஹேர் கட் பண்றதால வந்து ஹேர் டேமேஜ் ஆக போறது கிடையாது. ஓகே, ஸ்பிளிட் அண்ட் போயிட்டு ஹெல்த்தியா தான் ஃபீல் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். இப்போ கலர் போட்ட கெரட்டின் அப்படி போறேன்னா தான் யோசிக்கணும். 2 months 3 months எல்லாம் பண்ண முடியாது, கெமிக்கல் சர்வீஸ்னா. ஸோ ஹேர் கட் வந்து அவங்க டிபெண்ட் 2 months, அவங்க மந்த்லி கூட பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும், எனக்கு நல்ல ஹேர் இருக்கு அப்படின்னா அவங்க மந்த்லி கூட பண்ணிக்கலாம், அது தப்பே கிடையாது. ரெகுலரா ஒரு ஸ்டைலை வச்சுட்டு மெயின்டைன் பண்றவங்க வந்து 5 months 6 months ஒன்ஸ் பண்ணிக்கலாம்.